முருங்கைக்கீரை சுண்டை வைக்க போகிறேன். அதுக்கு பூவும் கீரையுமா உருவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி காய வச்சுக்கோ. ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி காய வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும், தண்ணி கொதிக்கட்டும். ஊற்றி வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கரைஞ்சோடனே உருவி வச்ச முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இந்த கீரை ஒரே ஒரு பிரட்டுதான் பிரட்டணும், வடிச்சிடணும். அப்படியேவும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கீரை கலர் மாறாமல் வடிச்சிடணும். வடிக்கிற தண்ணியை நாங்கள் வெறுந்தண்ணி வச்சுருவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வெறுந்தண்ணி வச்சு சாப்பிட்டுக்குருவோம். அதனால் அவிச்சத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ஒரு கொதி வந்தோடனே அப்படியே பிரட்டி விட்டுறணும். அவ்வளவுதே. இப்போ வடிச்சிட்டு காட்டுறேன். கீரையில் இருந்த தண்ணியை வடித்தாச்சு. இதை அப்படியே குடிக்கணும்னாலும் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா வெறுந்தண்ணி வச்சு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறலாம். தனியாக இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். வடித்து வச்ச கீரையை அடுப்பில் வச்சுக்கலாம். வெங்காயத்தை இந்த சின்ன உரல்லே போட்டு இடித்து எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும், கீரையில் தட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். சீரகம் இனி நல்லா சுருளை கரண்டியை வச்சு கிண்டணும். நல்லா கரண்டி கனையை வச்சு இந்த மாதிரி சுருளை கிண்டிக்கலாம். இதிலே கீரை நல்லா பூ மாதிரி வெந்துடும். இப்படி வச்சு சாப்பிட்டாத்தே கீரை நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுருளை கிண்டியாச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கிறேன். நிலக்கடலை பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் தேங்காய் பூ மட்டும் போட்டு நல்லா கிண்டிட்டு அவ்வளோதே. முருங்கைக்கீரை சுண்டை வச்சாச்சு. சோறு போட்டாச்சு. இப்போ சீனி அவரைக்காய் வச்சுக்கிறேன். சீனி அவரைக்காயை எண்ணெய் காய் வச்சுருந்தேன், அதை இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ பீட்ரூட் பொரியல் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்டு கொள்ள நாள் ஆச்சு, அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். குழம்பு மொச்சப்பயிறு குழம்பு ஊற்றியாச்சு. இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும். பாய்.